உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம கோவில் வழிபாடுகள், உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு, தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய சனி பகவான், குரு பகவான், அதே போல ராகுகேது பகவான்கள், இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள், இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வழிபாடை நீங்க தெளிவா முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது, நான் சொல்ற வழிபாடை நீங்க மனசார செய்யும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்க போறது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்ப ராசி நேயர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் கிடைச்சிராதா? தன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைச்சிராதா? கூட இருக்க சூழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துருவோமா? நீங்க உண்மையான அன்புக்காக காத்திருக்கிறது பெரிய தப்பா? எங்களுடைய வாழ்க்கையில எங்களை புரிந்து கொண்டு எங்களை உண்மையான பாசம் காட்ட எங்களுக்கு ஒரு நபராச்சும் கிடைச்சிருவாங்களா? எங்க அந்த நபர் வேற யாரும் வேண்டாங்க, இங்கே கூட இருக்க எங்களுடைய கணவராக இருக்கட்டும், அல்லது எங்கள் மனைவியாக இருக்கட்டும், அல்லது என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அல்லது நான் பெற்றெடுத்த அருமையான பிள்ளையாக கூட இருக்கட்டுங்க, வேற யாருமே எங்களுக்கு வேண்டாங்க. நாங்கள் யாரும் எதிர்பார்க்கலைங்க. இப்போ வரையும் நாங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்து வாழலைங்க. எங்கள் கூட இருப்பவங்க நல்லா இருக்கணும், அவங்க எங்களை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோன்னு தாங்க நாங்கள் ஆசைப்படுறோம். இது என்ன தப்பா அப்படின்னு பல கேள்விகளை மனசுக்குள் ஒரு குமுறலாக, போராட்டங்களாக வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அதாவது தன் உடன் பிறந்தவர்களுக்காகவும், தன்னை கட்டிக்கிட்ட கணவன் மனைவிக்காகவும், தன்னுடைய அன்பான நட்புக்காகவும் தன்னை தியாகம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா தன்னை தொலைச்சிட்டாங்க. தன்னையவே தொலைச்சிட்டீங்க, உங்களை நீங்களே தொலைச்சிட்டீங்க. 2.5 வருஷமா உங்க கூட இருக்கவங்களுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் உங்களுக்கு நிறைய போராட்டங்கள், அதுவும் இந்த 2.5 வருஷம் நிறைய 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 பிரச்சனைகள். இப்போ இதுல இருந்தெல்லாம் வெளியே வருவதற்கு இந்த வழிபாடு பயனுள்ளதாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இப்போ உள்ள கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து குறைவதற்கு மட்டுமல்ல, உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி கொள்ள, உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர, யாரிடமும் தலைகுனியாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்க வேண்டும் என விருப்பப்பட்டால், வருடத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு 2 முறையாவது நான் சொல்ற வழிபாடை நீங்க மனசார செய்யுங்க. மாற்றம் உறுதியா கிடைக்கும். கிடைக்கலன்னா என்கிட்ட நீங்க கேளுங்க. நீங்க கோயில் போயிட்டு வந்த செலவு நான் கொடுக்கங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த வழிபாடை உங்களை செய்ய சொல்லி இந்த பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் எனக்கு உத்தரவு கொடுக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம எடுத்து சொல்றக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு ராசிக்கான இந்த வழிபாடை அவங்க செய்யும் பட்சத்தில் அவர்கள் மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். எனக்கு கொடுத்த உத்தரவின்படி தான் நான் இப்ப கும்பராசிக்கு தைரியமா அடிச்சு சொல்றேன். நீங்க பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க, நீங்க மாற்றத்தை உறுதியா சந்திப்பீங்க. அப்ப எப்ப செய்யலாம், எப்ப இருந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உடனே கும்பராசிக்கு வரும். ஏன்னா மாற்றத்தை தான் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க. அந்த மாற்றத்தை செய்ய நாள் கிடையாது, கிழமை கிடையாதுங்க. என்னைய பொறுத்தளவு இப்போ நீங்கள் ஜூலை மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, 2025 ஜூலை மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஜூலை மாதம் நீங்கள் எத்தனாம் தேதி பார்க்குறீங்களோ அந்த ஜூலை எண்டுக்குள்ளே போய் மனசார போய் நான் சொல்கிற வழிபாடை போய் செஞ்சுட்டு வாங்க. இந்த வழிபாடு நீங்கள் முழுமையாக செய்யும் பட்சத்தில், மனதார செய்யும் பட்சத்தில் மாற்றம் 100% உறுதி. அது எந்த ஒரு விதி வழக்குமே கிடையாது. ஓகேவா? அப்போ அந்த வழிபாடு என்ன சொல்லுங்க, நாங்கள் ரெடி, நாங்கள் இப்பயே கிளம்பிட்டோம், பேக் எடுத்துட்டோம், சட்டுன்னு கிளம்பிட்டோம், போய் நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு என்னன்னா, ஸ்ரீ ராஜகாளியம்மன், ஸ்ரீ ராஜகாளியம்மனை போய் நீங்கள் மனசார வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ராஜகாளியம்மன் கோவில், திருக்கோவில் எந்த ஊரில் இருக்கு? பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜகாளியம்மன் கோவில் எந்த ஊரில் இருக்குன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சிருந்தாலும் சில நபர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ தெரியாமல் இருக்கிறவங்களோ அல்லது தெரிந்தவர்களோ நானும் பரவாயில்ல, கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன்
அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் என்னன்னா, நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய ராசிக்கு இன்ன கிழமை தான் போனால் சிறப்பாக இருக்கும். எல்லா கிழமையும் சிறப்பாக இருக்கும். ஆனால் கூட ஒரு எனர்ஜி பவர், ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய கிழமை என்ன, நீங்கள் அம்மனை வழிபாடு செய்யும்போது என்ன விஷயங்கள்லாம் அதிகமாக கொண்டு போகணும், எப்படி நீங்கள் போய் என்ன கிழமையில் என்ன ஓரையில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் ஒரு எனர்ஜி கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிய வேண்டும். அந்த அம்மனுடைய கோவில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உங்களுக்கு இருந்தால் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் ஸ்ரீ ராஜகாளி அம்மனை போய் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன கிழமையில போகணும், என்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த ஊர், அப்புறம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை எனக்கு அனுப்பிவிடுங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்க மட்டும் பார்ப்போம்னு சொல்ல முடியாது, வேற ராசிக்காரங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காண்டி கும்பராசிக்காண்டி பார்க்கலாம். ஓகேவா? அப்படிப்பட்டவங்க உறுதியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது 3 அல்லது 4 நாட்களில் உங்களுக்கான பதில் உறுதியாக கொடுக்கப்படும். இது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல், எந்த கட்டணமும் எதிர்பாராமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வழிபாடு. இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் கும்ப ராசிக்கு தொல்லை கொடுத்து வந்த நபர்கள் அனைவரும் தொலைந்து விடுவார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வந்த, உங்களை விட்டு பிரியன்னு துடிக்கிற உறவு மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட சரணடையும். தாயார் பாதத்தில் போய் நீங்கள் கை வச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களை கஷ்டப்படுத்துகிற அத்தனை பேருக்கும் செஞ்சிருவாங்க அம்மன், வச்ச செய்வாங்க. அவங்க அதனால கனவுல போய் கூட மிரட்டிடுவாங்க. ஏண்டா என் பிள்ளையவா நீ பண்ணிக்கிருக்க, என் பிள்ளையவா நீ கஷ்டப்படுத்திக்கிருக்க, ஏம்மா என் பிள்ளையவா நீ பாடாப்படுத்திக்கிருக்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்த கஷ்டப்படுத்துவியா அப்படின்னு சொல்லி, அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அதற்கான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் தாயாருக்கு உண்டு. நம்ம போய் நம்ம அம்மாட்ட தானங்க கேட்கோம், வேற யார்கிட்ட கேட்கும்? மனசார வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இது அம்மனை போய் தரிசிக்கிங்க. கும்பராசிக்கு பொதுவாகவே இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து விலகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாசத்துக்கு ஒரு முறை ஒரு வழிபாடு சொல்லுங்க. அம்மனை போய் நாங்கள் பார்க்க ரெடி, உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறோம். இருந்தாலும் இந்த விஷயங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கான ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கீங்கன்னா, நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வமான கலியுக கடவுளான முருகப்பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமாளை போய் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செய்யும் பட்சத்தில் சங்கடங்களை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி, துன்பங்களை நீக்கி, உங்களுடைய உடன் இருப்பவர்களின் சூழ்ச்சியின் செயல்பாடுகளை நீக்கி வெற்றி கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார் அருள்பெரு நமது தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு பக்கம் வழிபாடு, ஒரு பக்கம் என்ன செய்யறோம், வழிபாடை தெளிவா சொல்லிட்டோம். இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி. யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும். இன்னொரு விஷயம், எங்கேயுமே வாண்டடா போய் நம்ம பேசக்கூடாதுங்க. நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடா அறிவுரை சொல்றோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்துமாதான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை வருது, பல போராட்டங்கள் வருது. அப்ப எப்ப நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ, எப்ப தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம நிறுத்துறோமோ, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ, அப்ப நம்மளுடைய கர்மாவானது படிப்படியாக குறையும். எப்போ ஒரு கர்மானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, எல்லாரும் கர்மாங்கீங்க, என்னங்க அந்த கர்மா அப்படின்னா, நம் நல்வினை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கர்மா ஏற்படுத்தி தரும். நம்ம தீவினை செய்யும் பொழுது, பல நபர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது, நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டு அதை பார்த்து சிரிப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கர்மாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இது நமக்கும் பாதிப்பு, நம்மளுடைய சன்னதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு.
அப்ப இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும். தன்னுடன் இருப்பவர்கள், அதே போல பாதிப்படைந்த நலிவடைந்த, அதே போல கஷ்டப்படுற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளால முடிஞ்ச உதவி. எங்க 10 ரூபானாலும் உதவிதான், 10 லட்சம்னாலும் உதவிதாங்க. அவங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு ஒரு உதவியை நீங்க செய்யும் பட்சத்தில் இறை அருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கரெக்டா கடைபிடிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ரோட்ல ஒருத்தவங்க நம்மளோட காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா. அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க. திட்டம் மட்டும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவு திட்டாதீங்க. ஏன்னா அவன் கருமா. அவன் சாலையோரமாகவோ இல்லை ரோட்டோரமாகவோ நம்மகிட்ட கேட்க வேண்டிய கருமா. அதை திட்டாம முடிஞ்சா அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கருமாவை உங்களை ஏற்படுத்தும். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.